இந்த படத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் குரு சந்திரன். கடகத்தில் செவ்வாய் இருக்கின்றார். அவர் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரனோடு பரிமாற்றம் அடைகின்றார், அதாவது இடமாற்றம் அடைகின்றார். எனவே விருச்சிக ராசியில் உள்ள குருவோடு அவர் இணைகின்றார். செவ்வாய் சுப்பிரமணிய பகவானின் அருளை பெற்ற, அதாவது முருகப்பெருமானின் அருளை பெற்ற விருச்சிக ராசியில் கார்த்திகேய குரு ஆகின்றார். அதாவது அங்கே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாயை குறிக்கும் கடவுள் முருகப்பெருமான் விருச்சிக ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ அந்த குரு கார்த்திகேய குரு ஆகின்றார். இந்த பரிமாற்றம், அதாவது இடமாற்றம் காரணமாக யாதகர் தாழ்ந்த வகுப்பினரின் தார்மீக குணம், உதவி மற்றும் ஒத்துழைப்புடன் சமூகத்தில் அந்தஸ்து மற்றும் கௌரவம் போன்றவற்றை பெற்று யாதகர் உயர்வை அடைகின்றார். அதாவது தாழ்ந்த வகுப்பினரின் தார்மீக குணங்கள், நல்ல குணங்கள், அவர்களுடைய உதவிகள், அவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மற்றும் கௌரவம் போன்றவற்றை அவர்கள் மூலம் பெற்று இந்த யாதகர் உயர்வை அடைகின்றார். இந்த படத்தை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சனி, கடகத்தில் ராகு, சூரியன் மற்றும் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் கேது. இது ஒரு பெண் ஜாதகம். லக்னம் மகரமாக அமைகின்றது. கேது ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் என லக்னத்திலிருந்து ஒழுங்குமுறையில் இது அமைகிறது. இங்கு குரு உச்சமாகி ஆத்மகாரகன் சூரியனோடு இணைகின்றார். இது ஒரு நல்ல அமைப்பாகும். அதே நேரத்தில் ராகுவும், அதாவது பாவக்கிரகமான ராகுவும் இந்த அமைப்போடு சேர்வதுதான் குற்றம். ராகு ஆன்டி கிளாக் வைஸ் திசையில் இயங்கும் போது முதலில் சூரியனை பீடிப்பார், அதன் பின் குருவை பீடிப்பார். இதனால் சூரியன் மற்றும் குரு பலமிழந்து விடுகின்றன. சூரியன் பிளஸ் குரு சேர்க்கை தெய்வீக சிந்தனை உடையவர் என்பதை காட்டுகிறது. அதாவது இந்த யாதகியின் தந்தை தெய்வீக சிந்தனை உடையவர் என்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது. இந்த இரண்டு கிரகங்களுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் இந்த யாதகியின் தந்தை அகால மரணம் அடைகின்றார் என்று சொல்லலாம். இது ஒரு பெண் ஜாதகம். ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். கணவரை செவ்வாய் குறிப்பவர். இந்த சுக்கிரன் செவ்வாயை சந்திப்பது கடினமாகிறது. சுக்கிரன் பிளஸ் வலுவிழந்த சந்திரன் பிளஸ் முக்தி குறிகாட்டியான கேது, இந்த சேர்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். செவ்வாய்க்கு 2இல் எந்த கிரகமும் இல்லை. செவ்வாய்க்கு 7இல் எந்த கிரகமும் இல்லை. செவ்வாய்க்கு 12இல் எந்த கிரகமும் இல்லை. மேஷத்தில் செவ்வாய் இருக்கின்றார். சுக்கிரனால் செவ்வாயை சந்திக்க முடியாது. எனவே இந்த யாதகி தனியாக வாழ வேண்டும். அதாவது சன்னியாசி போல அவள் வாழ வேண்டும். மேலும் செவ்வாய் சகோதரரை குறிப்பவர். ராகு மற்றும் கேதுவால் சூழப்பட்ட அந்த அரை வட்டத்திற்கு வெளியே இருப்பதால் அவளுடைய சகோதரன் தொலைதூர நாட்டில் இருப்பதாக விதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கு 5இல், அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். இது முற்பிறவி செய்த புண்ணியத்தை எடுத்து காட்டுகிறது. இது சாதகமான நிலையாகும். ஆனால் சுக்கிரன் செவ்வாயின் கொடிய எதிரியான புதனுடன் இருப்பதால், கணவரை குறிக்கும் செவ்வாய் சக்தியற்று இருப்பதால் அவளால் திருமண மகிழ்ச்சியை பெற முடியாது. அதனால் 50 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்.